எக்ஸ்போர்ட் இந்த அமெரிக்கா இந்தியா ட்ரேட் இருக்குல்ல, அதில் என்னதான்ப்பா ஸ்டாட்ஸு, அதுக்குள்ள எவ்வளோ தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கான ட்ரேடு வந்து கிட்டத்தட்ட வந்து மேக்ஸிமம் 18% நடக்குது. இப்போ இந்தியாவிலேருந்து ஏதாவது ஒரு பொருள் தயாரித்தாலோ அங்கேருந்து இங்கே வந்தாலோ மொத்தமாக சேர்த்து ஆவரேஜாக 18% நடக்குதுங்க. இதை தவிர்த்து இந்த 50% டேக்ஸ் டாரிஃபால் பாதிக்கப்பட போகிற ஃபீல்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோத்திங் ஃபஸ்ட்டு, கிளாத், அப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி 63.9%, கோல்டு 52%, எரா இண்டஸ்ட்ரி இறால் 50% அப்படின்னு சொல்லி இந்த ஃபீல்ட்ஸ்லாம் முக்கியமாக பாதிக்கப்பட போகிற ஃபீல்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் லெவலில் கண்டிப்பாக பாதிப்புக்குள்ளாகுங்க. இப்போதைக்கு இவங்க வந்து குட் சர்வீஸில் மட்டும் தான் கை வச்சுருக்காங்க. சர்வீஸ் செக்டரில் கை வைக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மைட் பி சர்வீஸ் செக்டார் லைக் ஐடி இல்லை வேறு ஏதாவது விஷயத்துலலாம் கை வச்சாங்க அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் கொடுக்குற சாஃப்ட்வேருக்கு அங்கே தான் போய் யூஸ் பண்ண போகிறாங்க. அங்கேயே நீங்கள் 50% வட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கும் அடி வாங்க போகுது, இந்தியாவுக்கும் அடி வாங்க போகுது. ஸோ ட்ரம்ப் இந்த விஷயத்துலலாம் கை வைக்க மாட்டார். அப்படியே வச்சாலும் தலையில் தட்டி உட்கார வைக்கிற அளவுக்கு நிறைய டிப்ளமேட்ஸ் இருப்பாங்க அப்படின்றது என்னோட ஒரு அசம்ஷன். மைட் பி. பட் ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். 8 hours தான் ஆயிருக்கு நான் டேக்ஸ் போட்டு, இன்னும் நிறைய தடைகளை விதிப்பேன், இன்னும் 2ஆம் கட்ட தடைகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 2ஆம் கட்டம்னா ரஷ்யா மேலே ஆல்ரெடி பொருளாதார தடை வச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவார். மைட் பி, வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சைனா மேலே 90 days பாஸ் கொடுத்துருக்காங்க அந்த பர்டிகுலர் டேக்ஸ் டேரிஃப்க்கு. மைட் பி அதை 225% இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, இந்த சைடில் இந்தியா ப்ளஸ் சைனா டேக் டீம் போட்டாங்கன்னா பாகிஸ்தான் இழிப்பாங்களா அப்படின்றது தான் என்னோட கேள்வி.